வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேர்மனில் இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டிருந்தவா. அவள் வந்து முதலும் எடுத்துட்டா எங்கள்கிட்ட பொருட்கள் எல்லாம் பார்சல் போட்டு இப்போ திருப்பியும் பார்சல் போட சொல்லி கேட்டிருக்கிறான். என்னென்னு சொன்னால் அரிசி மாவு வந்து நல்லா பிடிச்சிருக்குது அம்மாவுக்கு. அதனால் இப்போ கூடுதல் அரிசி மாவு கேட்டிருக்கிறா. வாங்கோ நாங்கள் என்னென்ன பொருள் ரெண்டு பார்க்கலாம். 10 கிலோ அரிசி மாவு கேட்டிருக்கிறான். முதல் வந்து 2 கிலோ தான் எடுத்தவா. இப்போ 10 கிலோ கேட்டிருக்கிறான். உளுத்தம்மா வந்து 3 கிலோ. மற்றது வந்து பனங்குட்டான் வந்து 1 கிலோ. இஞ்சால புழுக்கொடியில் வந்து 1/2 கிலோ. மற்ற நெத்தலி இல்லை என்னது மாசிச்சம்பல் வந்து 1/2 கிலோ. மற்ற தூள் வந்து 5 கிலோ. பார்த்தீங்களா, தூள் எல்லாம் வடிவாக டவுல் பேக்கிங் எல்லாம் போட்டு நல்லா வடிவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான் அந்த அம்மாவுக்கு இப்போ பார்சல் போட போகிறோம். ஓகே, நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா? நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் மாவடை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது இங்கே வந்து எங்களுடைய ஸ்ரீலங்காவில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தான் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற உறவுகளுக்கு நான் சொல்லலை. இங்கே வந்து அந்த பண்டில்களில் வந்து கொண்டு திரிவினோம் மாவடை என்று சொல்லி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விளக்கம் இதில் சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வடிவாக செய்து கொள்ளலாம். அதாவது அந்த மாவடையை தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். 2 பொருட்களை வச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த மாவடையை செய்து காட்ட போகிறேன். அதாவது பச்சை கோதுமை மாவும் வெங்காயமும் தான் அது முன்னுரிமையாக தேவையான பொருட்கள். இப்போ வந்து அந்த மாவடையை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமோ? அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடைய அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதொரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன பொருள் விளாண்டு பார்த்துருவோம். 500 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், பச்சை கோதுமை மாவு. அதோட ஈஸ்ட் வந்து 1 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மற்ற இங்கால தண்ணி. இவ்வளவு தான் எங்களுக்கு இந்த மாவடைக்கு தேவையான பொருட்கள். பிறகு வந்து நாங்கள் இதுக்கு கறி வந்து பிறகு நான் சொல்லுவேன் என்ன பொருள்ண்டு. இப்போ வந்து இந்த மாவை வந்து நாங்கள் வடிவாக அரிச்செடுக்க வேணும். அரிக்கிறது வந்து நாங்கள் கட்டி இல்லாமல் அப்படி எதுவும் புதுமாக வேண்டாம். நீங்கள் வடிவாக அவருக்கு அரிச்செடுக்கிறதா எதுக்கு நல்லது. இப்போ நாங்கள் ஆயத்தமாக இந்த மாவை வடிவாக குழச்சி வைக்க வேணும். என்னென்னு சொன்னால் அந்த பதத்துக்கு வேற வேணும். நாங்கள் குழச்சி அந்த பதத்துக்கு இப்போ வச்சோம்னு சொன்னால் அப்புறம் கறியை வச்சு கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் மா எல்லாம் அரிச்சிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். அதோட ஈஸ்ட்டை போடுவோம். இப்படியே கலந்து விடுவோம். இப்போ வந்து தண்ணி அளவளவாக ஊற்றி நல்ல வடிவாக இந்த மாவை எங்களோட ரொட்டி பதத்துக்கு குழைச்சி எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரிக்கு வடிவாக குழைச்சி எடுக்க வேணும். பிறகு நாங்கள் இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு திருப்பவும் வடிவாக இருக்கா அமர்த்தி எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரிக்கு செய்து போட்டு நாங்கள் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றுவோம். நான் வந்து அளவான மாற்றான் இன்றைக்கு எடுத்து இந்த இது செய்கிறேன் மாவடை. நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்து செய்யலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலாலையும் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுறேன். இப்போ ஓகே, இப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் இதுக்கு மேலால் ஒரு உங்கள்கிட்ட மூடி இருந்தால் மூடி போட்டு மூடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு பொழுத்தினாலையும் நீங்கள் இழுத்து மூடி விட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே நல்ல வடிவாக இறுக்கமாக இந்த மாவு வந்து பொங்கி இருக்கும். இந்த மாவு வந்து சட்டியாக இப்படியே நாங்கள் 20 நிமிஷம் இப்படியே வைக்க போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு நல்ல பதமாக வரும்.
அதுவும் பெறாதாம். இந்த பொழுத்தையும் கொஞ்சம் இந்த இறுக்கி பிடிச்சி கொண்டு இருக்கும். ஓகே, இனிமேல் வந்து இது இந்த பக்கமாக நாங்கள் அப்படியே வெட்டி விடுவோம். வெட்டிட்டு அப்படியே மூடி விட்டோம்னு சொன்னால் சரி. ஓகே, இது இப்படியே ஒரு 20 நிமிஷமும் தேவையில்லை. இது காமணித்தியாலும் வைக்கலாம். ஏன்னா நாங்கள் ஈஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கிறபடியாக காமணித்தியாலும் காணும். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னு சொன்னால் 20 நிமிஷம் விடலாம். ஓகே, இப்படியே நாங்கள் காமணித்தியா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ வாங்க நாங்கள் கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்ல பெரிய பம்பா வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன். அதோட கருவேப்பமிலை, உப்பு, இது வந்து என்ன சொல்ல தனி மிளகாய் தூள், மற்றது கொஞ்சம் ஒரு சொட்டு சீனி போட போகிறோம். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல இப்போ சட்டி அடுப்பில் வச்சிட்டோம் பாருங்கோ. இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்வோம். இது வந்து கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து எண்ணெய் எங்களுக்கு நல்லபடியாக கொதிச்சு எடுத்து நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ள கடுகு சீரகங்கள் ஒன்றுமே போடக்கூடாது. என்ன சொன்னால் அதுகளுக்குள்ள கடிவடம் தானே, அதுகள் ஒன்றும் போடுறதில்லை. இது வந்து ஒரு மெல்லிய ஒரு சீனி சம்பல் மாதிரி தான் நாங்கள் வைக்க போகிறோம். அதான் கறி. இப்போ இதை வந்து நாங்கள் வடிவாக வதக்கணும். ஒரு அரை நெருவை அந்த இது மாதிரி வதக்கினா காணும் எங்களுக்கு, அரைப்பதம் மாதிரி. இப்போ வந்து நாங்கள் இப்படி வதக்கி கொண்டு இருக்கே இப்போ வந்து கருவேப்பமிலையே பிச்சு போட்டுக்கொள்வோம். உளுசாம் போடலாம், நீங்கள் நான் வந்து பிச்சு போடுறேன். வடிவாக போட்டு திருப்பி ஒருக்கா வதக்கி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரிக்கு வெட்டுங்கோ. இந்த வெங்காயத்தை இந்த நீட்டு பதமாக வெட்டி கொள்ளுங்கோ. இப்போ வந்து தனி மிளகாய் தூள் உங்களுக்கு அளவாக போடுங்கோ. இப்போ வந்து தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டுக்கொள்வோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்வோம். கடைசியாக சீனி பாருங்க. இந்த கரண்டியால் ஒரு கரண்டி போடுறேன், ஒரு கரண்டி தான் போடுறேன். ஓகே, இதையும் படிவாக இப்படியே கலந்து விடுவோம். இப்போ உரைப்பு வந்து நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உரைப்பை போட்டுக்கொள்ளலாம். ஒருக்கா மூடிடுவோம். அந்த தூள் வாசம் போகிறதுக்காக மூடிட்டு டக்குன்னு திறந்துடுவோம். இப்போ வந்து நாங்கள் திறந்துடுவோம். ஓகே, பார்த்துங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வடிவாக மடங்கிட்டுது. இப்போ வந்து நான் சோஸை மறந்து போட்டேன். தக்காளி சோஸில் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அந்த டேஸ்ட் எடுத்து தர மாட்டதுக்காக தான். ஓகே, பார்த்தீங்களா இப்படியே சேர்த்து இப்படி கிண்டி விட்டால் சரி, எங்களுக்கு வந்து இந்த கறி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சீனி சம்பளன்னு சொல்லலாம். என்ன சொன்னால் நான் வந்து கிணக்க சீனியும் போடையில் இது வந்து வடக்கி வைக்கக்கூடிய கறி என்று தான் சொல்லலாம். இப்போ வந்து எங்களுக்கு கறி வந்து ரெடி ஆகிடுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் சரி எங்களுக்கு கறி. இனிமேல் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு ராக்கி கொள்ளுவோம். நாங்கள் கறி ஒரு பக்கமாக மூடி வைப்போம். இப்போ வந்து நாங்கள் வடை பொரிக்கிறதுக்கு வேறு ஒரு சட்டி கொண்டு வச்சுட்டு எண்ணெயை விட்டோம்னா அது வந்து கொதிச்சு கொண்டு இருக்கும். நாங்கள் இங்கே வந்து மாவை பார்ப்போம் இப்படி பதமாக வந்துருக்கண்டு. இப்போ வாங்க நாங்கள் மாவை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நல்லபடியாக பொங்கி இருக்குது. இருந்தாலும் பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட வச்சால் இன்னும் கூட பொங்கும். பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு பொங்கி இருக்க வேணும். திருப்ப நாங்கள் இப்படி எடுத்து சேப்படுத்தி குழச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம் மேலால். வடிவாய் இதோட சேர்த்து இப்படி பிணைஞ்சி விடுவோம். பிணைஞ்சிட்டு நாங்கள் சின்ன சின்ன வடையாக தான் இப்போ போட போகிறோம். அப்படியே போட போகிறோம் பாருங்க. நல்ல மாவு நல்ல சொப்டாக வந்திருக்கு. இந்த இப்போ வந்து அங்கால எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. கொதிக்க நாங்கள் வடையை போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து பாருங்க எண்ணெய் நல்லா கொதிச்சு விட்டுது. இப்போ வந்து நாங்கள் இஞ்சால கைக்கு கொஞ்சமாக எண்ணெயை இப்போ எடுத்து போட்டு இதை வந்து சின்னனா இப்படி எடுப்போம். மாவடைக்கு அப்படி தானே இப்படி சின்னனா எடுத்தோம்னு சொன்னால் அங்கே வந்து பொங்கும். இப்போ வந்து பாருங்க இப்படி ரவுண்ட் ஆக்கி போட்டு அப்படியே போடுறது தான். அப்புறம் நாங்கள் வந்து கத்திரிக்குள்ளால் வெட்ட வேணும். பாருங்கோ பாருங்கோ பொங்கி கொண்டு வருது. பாருங்கோ இந்த ஈஸ்ட் போட்டபடியே அப்படியே பொங்கி கொண்டு வருது. அது நாங்கள் இப்போ வந்து வெட்டிட்டு கறி உள்ளுக்குள்ளே வைக்கிறது தானே. இதை வந்து நாங்கள் எடுத்துடுவோம். மெட்டதை முறுக்கா போட்டு விடுவோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. முதல் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த சேப்பில்லாத மாதிரி வந்துட்டுது. இந்த பாருங்க சேப்பில்லாத மாதிரி வந்துட்டுது. ஓகே, பார்ப்போம் அடுத்த முறை. பாருங்க இந்த மாதிரி எடுக்க கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி வருது. இப்போ வந்து நாங்கள் மாவை வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தரோம். பாருங்க எண்ணெயே 2 பக்கமும் பூசுங்க. இந்த 2 கையிலையும் பூசிட்டு இந்த மாவை வந்து நீங்கள்
போலை பிடிப்பீங்கள்லானே அந்த மாதிரிக்கு போலை இப்படி பிடிச்சி எடுங்க. அப்போ தான் இந்த வந்து வட்டமாக சரியான இதில் பதத்தில் வருது இல்லை. இந்த மாதிரிக்கு வெட்டி எடுங்க. இப்படி வெட்டி எடுத்தால் சரியான ஷேப்பில் வருது. ஓகே, இனிமேல் வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேகிட்டுது. நாங்கள் இதையும் எடுத்துடுவோம். நாங்கள் போட்டு விடுவோம். என்னென்னா நீங்கள் சின்ன ரவுண்டாக எடுக்கிறண்டாலும் எடுங்கோ. அப்படியே போட்டுவிட்டு கையோட தட்டி விட்டோம்னா அந்த ஒரு பக்கமாக கருவாது கிடந்து அப்படியே தட்டி கொண்டிருக்கோம். அந்த பாருங்க வந்து நல்ல வடிவாக பொங்கி கொண்டிருக்குது. இப்போ வந்து ஒரு பக்கம் பொரிஞ்சோன்றிருக்கும். நாங்கள் மற்ற பக்கம் இன்னொரு உருண்டையை போடுவோம். ஜாலை இதை தட்டி இப்படியே பொறிக்க விட வேண்டியதுதான். இப்போ வந்து நாங்கள் ஒண்டி எடுத்துடுவோம். நான் சொன்ன மாதிரியே இதை மாதிரி பிடிச்சி எடுத்தீங்கன்னா நல்ல வடிவாக எனக்கு வட்டமாக வருது வடை. பார்த்தீங்களா இல்லையாண்டா இதில் வந்து இப்படி நுள்ளி எடுக்க பள்ளம் விழுகுது. அதனால தான் எனக்கு பிழைச்சாது. இப்போ இதையும் போட்டுக்கொள்ளுவோம் ஒரு பக்கமாக. பார்த்தீங்களா இப்போ வந்து எனக்கு நல்ல ரவுண்டாக வருது. அதாவது அந்த முதல்ல அள்ளி போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அள்ளி போடாமல் அந்த அப்படி எடுத்து செஞ்சிங்கன்னு சொன்னால் போல மாதிரி தண்டை வாழில் வரும். பார்த்தீங்களா இப்போ இதை வந்து கலரானதை எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா இது முன்னம் சுட்டு அதான் அந்த நுள்ளி போட்டது. ஆனால் மெட்டெல்லாம் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எல்லா உருண்டையும் பொறிச்சு முடிச்சுட்டேன். இந்த குட்டி ஒன்று இருக்குது அதையும் போட்டு விடுவோம். இதுக்குள்ளேயே போடுவோம். வந்து இதை நாங்கள் மெல்லிய இதாக வச்சுருக்கோம். நீங்கள் அடுப்பை வந்து கிணக்க கீட்டாண்டு இல்லை அந்த என்னென்னு சொல்கிறது இந்த ஆகல் நில கீட்டில் வச்சு பொறிச்சிங்கன்னு சொன்னால் கட்டி வீடும். அதனால் மெல்லிய அளவான சூட்டில் வச்சு தான் இதை பொறிச்சு எடுக்க போகணும். இப்போ பார்த்தீங்களா 3 பொறிச்சு 2 பொறிச்சு அதுக்கு அப்புறம் 4 பொறிச்சு இப்போ எத்தனையோ போட்டுவிட்டேன். இப்போ வந்து எங்களுக்கு இதுவும் நல்லா வேகிட்டுது. பார்த்தீங்களா கடைசி வடை இதையும் எடுத்துருவோம். சூப்பர் வடையன்னா சும்மா வடையாக தான் இருக்கும் பாருங்க. இப்படி இந்த கறியோட வச்சு சாப்பிட இப்படி இதமாக இருக்குமெண்டு பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ எல்லாமே பொறிச்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்கு. இனிமேல் வந்து நாங்கள் இனிமேல் அதை கொஞ்சம் மாறட்டுக்கும் அந்த வெட்டிட்டு இந்த நாங்கள் வச்ச என்ன கறி வச்சுருக்கோம் தானே வெங்காயக்கறி அதை நாங்கள் இப்படி வெட்டிட்டு கத்திரிக்கோளால் வெட்டிட்டு அதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஓகே, வச்சுட்டு அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கறியும் ரெடி, வடையும் ரெடி, ஆளும் ரெடி, சாப்பிட்றதுக்கு ஆளும் ரெடி. இப்போ வந்து நாங்கள் வாங்குவோம் வடைக்கு முதல் வெட்டுவோம். இது வந்து நான் சாப்பாட்டுக்கு பாவிக்கிற கத்திரிக்கோள் தான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு வடையை எடுத்துகிட்டு இந்த மாதிரிக்கு வெட்டுவோம். நீங்கள் கத்தியாலையும் வெட்டலாம். இந்த மாதிரிக்கு ஒரு வெட்டு தானே ஒரு வெட்டு. இஞ்சால கறிக்கு ஒரு சின்ன கரண்டியை வச்சுருங்கோ. இப்படி தான் எங்களை இங்கே வந்து வண்டில்காரர் தாரது என்ன பீச்சில் இப்படி அமர்த்தி பிடிச்சி கொண்டு வச்சுட்டு இழுத்து விட சரி. கறி கொஞ்சம் தான் மேப்பினமே நான் கறி அங்கே அள்ளி போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணியில் விட்டுட்டு தருவி நம்ம எங்களுக்கு. பார்த்தீங்களா இப்படி சாப்பிட்டா இப்படி இருக்கும். ஆவண்டு சாப்பிட்றது. ஓகே, இப்படி வச்சுக்கொள்ளுவோம். அதுவும் விழுகுது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதே மாதிரி மற்றதையும் ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு இதுக்குள்ள கறி. பார்த்தீங்களா ஒரு சின்ன வேலை ஆனால் நல்ல டேஸ்ட். நீங்கள் இதை இப்படி வைக்காமல் கூடவும் இந்த கறியோடு சாப்பிட்டு பாருங்கோ. அப்படி வைக்காட்டாலும் பரவாயில்லை. இது வந்து நான் இங்கே செய்கிற மாதிரியே வச்சு காட்டுறேன். குளிர்காலத்துக்கு மழை காலத்துக்கெல்லாம் இதமானது. பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை. வெங்காயம் இருந்தால் சரி, மாவும் வெங்காயமும் தான் இது கொண்டே வேலை. கொஞ்சம் பெருசாக எடுத்து வெட்டி காட்டுறேன். அப்புறம் நாங்கள் மல்லாண்டு கொஞ்சம் மாற விடுங்க வடையை. அப்போ தான் சுடுகுது சிலதுகள். என்னென்னு சொன்னால் நான் டக்குன்னு வீடியோ முடிக்கிறதுக்காக வெட்டுறேன். கொஞ்சம் மாற விட்டிங்கன்னு சொன்னால் அந்த வந்து இன்னும் கொஞ்சம் அந்த உரம் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா உள்ளியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இஞ்சி அவியல் நினைக்காதீங்க. கொஞ்சம் உள்ளியெல்லாம் நல்லா பான் மாதிரி அவிஞ்சிட்டு தான். அது வாய் காணாது. அதுக்கு வாய் கொஞ்சம் காணாது. பார்த்தீங்களா இப்படி இருக்குண்டு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் மலாண்டு நாங்கள் வைப்போம். நாங்கள் மலாண்டு வெட்டுறது இப்படி வெட்டி போடுவோம். மலாண்டு வெட்டிட்டு சடாரண்டு கறி வைக்கிறத.
பார்த்தீங்களே இப்படி தான் ஒரு டேட்டா வாசிக்கு தான் பட்டி இருக்கணுமா இப்போ எனக்கு ஃபுல்லாக வெட்டுறியில்லை நான் சொல்லி போட்டு போட்டு அப்படியே ஃபுல்லாக வெட்டுறியில்லை ஓகே நாங்கள் வடைக்கில் வந்து கறியெல்லாம் வச்சு ஆயத்தமாக ரெடியாக சாப்பிட்றதுக்கு நிற்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன வரை பாருங்க கதிரியை போட்டு என்ன செய்கிறாரு வையுங்க தம்பி ஓகே இப்போ வாங்க நாங்கள் வடையை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க பார்க்கவே வாய் ஒரு இந்த வடையை பார்க்க நல்ல சூப்பராக இருக்கு என்ன ஆனால் இது வந்து உங்களுக்கு என்னென்ன கறியை உள்ளுக்குள்ளே வச்சது தெரியும் ஆனால் இங்கே பாருங்க இப்படியே சாப்பிட வேண்டியதான் அப்படியே சாப்பிடுவேன் கடிச்சு கடிச்சு ஆனால் கொட்டுப்படும் என்னுடைய வெள்ளை சட்டையும் போட்டுக்கிறோம் நல்லா சூப்பராக இருக்குது வேறு இல்லை வேணும் என்ன சொன்னேன் என்னுடைய இந்த வெள்ளச்சட்டியில் விழுந்தா இந்த கறி நாங்கள் எப்படியே தட்டெடுத்து வச்சு என்ன பிளேட்டுகள் கொண்டு வந்துருக்கலாம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனால் பிள்ளைகளும் இதைத்தாங்க அப்பா வாங்கி தாங்கட்டு இது வாங்கி கொடுக்குறோம் 400 அதுக்கு இந்த பாதி தான் வரும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாக நீங்களுமே செஞ்சு சாப்பிடுங்க வெங்காயத்தை அரைப்பதமாக வதக்குங்க சூப்பராக இருக்குது ஒரியாங்க தம்பியும் சாப்பிடு அது பீச்சுக்கு பேர்ந்து போகிறதாம்மா இப்போ வாங்குவேன் நாளைக்கு இன்றைக்கு எங்களுக்கு திடீரெண்டு மின்சாரம் வந்து இல்லை காலமே 9 மணிலேருந்து மாலை 5 மணி மட்டும் மின்சாரங்கள் யாழ் மாவட்டத்துக்கு இல்லை அது என்ன காரணம்னா அவங்க திருத்தவில செய்கிறாங்களாம் அதால் வந்து வேறு சாப்பாடுலாம் பிளான் பண்ணியிருந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலாது இங்கே வீட்டை மின்சாரம் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது மிக்சி பாவிக்கிறாது எதுவும் பாவிக்கிறாது டக்குன்னு யோசிச்சோம் என்னடா ஒன்று செய்வோம் பண்ணி போட்டு டக்குண்டு இப்படி ஒன்று செய்ய இது நல்ல எல்லாம் நிற்கி நான் பள்ளிக்கம் போவாமல் லீவு தானே அது இந்த சேவை பண்ணுறாங்க அது சுகமான வேலையாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் எதுவும் செய்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டுண்டா இன்னும் இல்லையா டேஸ்ட்டாக இருக்கும் அவன் அதுக்குள்ளாலையும் ஓடிக்கொண்டிருக்கிறான் அங்கே அவனுக்கு வேண்டாமா இதுக்குள்ள வெங்காயம் வச்சிருக்கிறபடியா அவனுக்கு அவனுக்கு வேண்டாமா அதனால தான் வெங்காயம் நான் 2 சாப்பிட்றேன் தம்பி வாங்க ஒருவே வாங்க பிள்ளைக்கு இதுக்கு வெங்காயம் இல்லையா சரி அவருக்கு அந்த வெங்காயம் இருக்கக்கூடாது அவருக்கு வெங்காயம் இல்லாமல் வச்சுருக்குறோம் திரும்பி நான் சாப்பிடுவார் கொஞ்சம் தாளை அவருக்கு சோஸோட தொட்டு சாப்பிடுவார் என்ன தம்பி காட்டுங்க அங்கே ஆட்டுது அங்கே ஆடுங்க காவடி ஆடுங்க அண்டே கோயிலே ஆடையில இங்கே கதிரை வச்சு ஆடுபடுது வேறுங்க ஆடுங்க தம்பி இப்படி தான் கதிரையை வச்சு காவடியா கதிரையை போட்டுட்டு இருந்து காட்டுங்க அப்படியே இருந்து காட்டுங்க அங்கே பார்த்து இருந்து காட்டுங்க இப்படி இருங்க இருந்து காட்டுங்க அப்படியே இருங்க ரைட் ராஜா மேலே இருவாப்பம் விழுந்து போடுவீங்க ரைட் ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே சரி இனிமேல் வந்து இப்போ சாப்பிடலாம் இனிமேல் வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன மழை காலம் சும்மா இதமாக இருக்கும் மழை வெய்யதான் ஒரு விதமான சாப்பாடு சுலபமாக செய்யலாம் சாப்பாடு சுலபமாக செய்யலாம் ஓகே நாங்கள் இப்போ கரண்ட்டும் இல்லை இப்படியே மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்படி ஒன்றையும் செய்து சாப்பிடுவோம் பின்னர் பாசன போகிற வேலையெல்லாம் கணக்காக கிடாக்கு கரண்ட் இல்லாத பைக்கிங்கள் போடுற பிரச்சனைகள் அப்படி இன்றைக்கு ஒரு வேலை முண்டைகள் லீவு ஓகே கரண்ட் இல்லாதையே எங்களுக்கு லீவ் ஆப்போச்சு சூப்பராக இருக்கும் உண்மையில் வாய் ஊறுது இது அங்கே நாங்கள் வண்டிகளில் போய் இப்போ இதை வேண்டி பார்க்கல வாய் ஊறுமோ வாங்கி சாப்பிட்றது தம்பி இருங்க தம்பி குழப்பம் செய்யக்கூடாது நான் இன்னும் எடுக்கிறேன் ஓகே ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் வேறு வடிவாக சாப்பிடட்டுக்கும் தேன் குடித்த மாதிரி சாப்பிட்றேன் தேன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்